ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி தினம் ஒரு மூலிகை அறிவோம் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கற்றாழைங்க. கற்றாழைன்னு உடனே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நம்ம வெளிப்பூச்சிக்கு, ஹேருக்கு பயன்படுத்தலாம், ஸ்கின்னுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அது ரொம்ப குளிர்ச்சி, அது கசக்கும், இப்படி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் தெரியாத பல விஷயங்களை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நித்திய கல்யாணி அதை பார்த்துட்டு 2-3 சகோதரிகள் என்கிட்ட கேட்டாங்க, அந்த செடியை தொடவே கூடாது, அது விஷம். ஏன்னா எல்லா பக்கமும் சாக்கடை மாதிரி, வீட்டு வாசலில் தண்ணி அதிகமாக இருக்கிற பகுதியில் இது வந்து அழகு செடி மாதிரி வளர்ப்பாங்க, நிறைய கிடக்கும் கீழே. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாக்கடைகள் தேங்கிறது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இது, அப்புறமா கல்வாழை இதெல்லாம் வளர்ப்பாங்கங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க ரொம்ப பெரியவங்க, ஒரு 40ல் இருக்கக்கூடியவங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, அச்சோ இது சாப்பிடலாமா, நேற்று உங்களோட வீடியோ பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ மருத்துவ பயன்கள்லாம் இருக்குதா. ஆனால் நான் வந்து அது விஷச்செடின்ல நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா குட்டி பிள்ளையில் எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, அதை தொடக்கூடாது, அது விஷம் அப்படி சொல்லுவாங்கன்னு. அதாவது சில விஷயங்கள் நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். அதனாலேயே நம்முடைய பாட்டி தாத்தாமார்கள் இந்த பூக்கள் வந்து ரொம்ப மருத்துவ பயன், அதிகமான மருத்துவ பயன் வந்து நித்திய கல்யாணுடைய பூக்கள் தான். ஸோ அதை வச்சு நம்ம விளையாண்டுருவோம் குட்டி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு, விஷம்னு சொன்னால் தொடமாட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொன்ன அந்த மாதிரியான வார்த்தைகள் தான். அதுவே தவிர நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோங்க. அப்படி தாங்க இங்கே பாருங்கள், என் தலை தட்டி மலேசியன் கோவக்காய் கீழே விழுந்துட்டாங்க. இங்கே பாருங்க, தலை தட்டுற இடத்துல 4 இருக்காங்களா, கோவக்காய் விழுந்துட்டாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். உடனே திட்டுவீங்க, எதுக்கு தேவையில்லாமல் அன்னெசரியாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்ம இப்போ கற்றாழையை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கற்றாழையை பார்க்கலாம். இதை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏதும் உரங்கள் தேவையா, என்ன மாதிரி பராமரிக்கணும்னு சொல்கிறேன். இது என்ன எங்களுக்கு தெரியாதா நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக தெரியாத விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. கற்றாழை இந்த பார்த்திங்களா, நம்ம வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கோம். தேவைப்பட்ட அந்த மாதிரி குட்டியாக இந்த மாதிரி பக்க கண்கள் நிறைய வருங்க, அதுலேருந்து ஒன்று எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி அகலமாக பட்டை, இதை தான் தேடி நான் வந்து ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா குட்டியாக வரியாக இருக்கும், வெள்ளை கலரில் நிறைய இருக்கும், ரொம்ப மெல்லுசாக இருக்கும், அதில் உள்ள சதைப்பற்று கம்மியாக இருக்கும். அதுதான் நிறைய இடங்களில் கிடைக்குதான். இது கிடைக்கவே இல்லை. அதுக்காக ரொம்ப தேடி ஒரு வழியாக ஒருத்தங்க கிட்ட வாங்கிட்டேன்னா அதுதான் நிறைய கிடச்சிச்சு. ஆனால் மருத்துவ பயன்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஆனால் இதில் நிறைய சதைப்பற்று இருக்கும். நம்ம பயன்படுத்துகிறதே சதைப்பற்று மட்டும்தானே, அதனால நான் அந்த மாதிரி தேடினேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த கற்றாழையில் இப்போ நான் 2 சொல்லிட்டேன்ல, இன்னொன்று வந்து என்ன சொல்கிறது, ஒரு சிவப்பு கலர் உள்ளே வந்து நம்ம கட் பண்ணணுன்னா இதில் ஒயிட் கலரில் இருக்கும்ல, அதில் வந்து ரெட் கலரில் இருக்கும். அது இதை விட அதிகமான மெடிசினல் வேல்யூ உள்ளதாங்க. அது ஒன்றாச்சா. இன்னொன்று வந்து கோடாக இருக்கும். இந்த கற்றாழை வலுவலுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கோடாக உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கும். அப்படி 3-4 விதமான கற்றாழை எனக்கே தெரியுங்க. எல்லாமே மெடிசினல் வேல்யூ ஒன்று தாங்க. சரி, இப்போ நம்ம அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு இன்னொரு பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. குமரி தைலம் அப்படின்லாம் கூட நிறையவே ரெடி பண்ணி கொடுக்க. ஏன் அப்படி ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னா, குமரிகள் பெண்கள் பயன்படுத்தக்கூடியது, பெண்களுக்கு அதிகமான பயன் இதனால் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வந்தது. இதை வந்து பிளான்ட் ஆஃப் இமாராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு வந்து இறப்பே கிடையாது, ஒரு அழிவில்லாத தாவரம். அதனால தான் அப்படி ஒரு பெயர் வந்தது. ஏன்னா தண்ணியே இல்லாமல் போய் காஞ்சு கருவாடாக அது கடந்தாலும், எந்த ஒரு சத்தும் கொடுக்கலைனாலும், நீங்கள் மண்ணே இல்லாமல் இருந்தால் கூட அது வளருங்க. அந்த அளவுக்கு அதுக்கு அழிவில்லாத ஒரு தன்மை கொண்டது. இதில் வந்து அதிகமாக 75% விட்டமின், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குதுங்க. இது மட்டும் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம நோய் இல்லாத ஒரு வாழ்வு வாழலாம். ஆறாத புண்களை எல்லாம் ஆற்றுமா. எப்படி ஆற்றுது அப்படின்னா, அந்த எல்லா மருந்து போட்டாலும் தானே ஆறும் அப்படின்னா, இது ஏன் வந்து ரொம்ப வந்து நாள்பட்ட புண்களை ஆற்றுதுன்னா, அதில் அப்ளை பண்ண உடனே வந்து அதில் வந்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குமா. அதனால தான் அந்த புண்கள் சீக்கிரமாக ஆறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜிங் ப்ராசஸை தள்ளி போடுமாங்க. இதை வந்து நம்ம வெளியில் தானே பயன்படுத்துகிறத பற்றி நிறைய தெரியும். ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணுவாங்க. ஹேர் ஆயில்லையுமே உள்ள ஜெல்லை தான் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். அது மாதிரி இதுக்கு இன்னொரு தன்மை, 7 தடவை வாஷ் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ தான் அதனுடைய கசப்பு தன்மை போகும். அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதில் வந்து கசப்பு இருக்கும், பச்சை கலர். 2வது அது வந்து உடம்புக்கு நல்லதும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும்.
வரும். இதை வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல க்ளோ கிடைக்கும். இதுலேயே நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் கூட நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஆலோவேரா ஜெல்லில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வராங்க கொடுக்குறாங்க. ஹேர் ஆயில்ஸ்லேயுமே கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி? உள்ளுக்குள்ளே எடுத்தால் ஏகப்பட்ட பயன்கள் இருக்குதுங்க. அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணுங்க. அதோட ஜெல்லை நல்ல பச்சை கலர் எதுவுமே தெரியாத அளவுக்கு பியூராக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, அதை சொல்ல முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். முழுசாக எடுத்து கட் பண்ணி அப்படிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு அவ்வளோ நமக்கு தேவைப்படாது. ஸோ பாதியாக கட் பண்ணாலும் அது எதுவுமே ஆகாமல் அப்படியே இருக்கும். எவ்வளோ தேவையோ கால் துண்டோ பாதி துண்டோ அதில் கட் பண்ணிவிட்டு டெய்லி வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணுங்கள். முழுசாக கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை தூர போடுறாதீங்க. ஏன்னா இது எதுவுமே ஆகாது, காஞ்சி போகாது. ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்து அதை நீங்கள் வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம். வெறும் அந்த ஜூஸை அது கூட கொஞ்சம் லெமன் புழிஞ்சு அது மாதிரி ஜூஸாக எடுத்துக்கலாம். நிறைய மெத்தடில் இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த ஜூஸ் பற்றியும் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். லிவர் கிட்னி வேலையெல்லாம் இது வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமாங்க. உள்ளே எடுத்துக்கும் போது ஸ்கின் ப்ராப்ளம், தோல் சம்மந்தமான எந்த நோய்களும் வராமல் தடுக்கக்கூடியது இந்த ஜூஸுக்கு இருக்குது. இது வந்து ஒரு குளிர்ச்சி தாவரம். இன்னும் ஒரு விஷயத்தையும் இதில் பதிவு பண்ணணும். எதெல்லாம் வந்து இது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்கக்கூடாதுங்க. ரொம்ப என்னை கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாகவே இருக்கணும். மண் நல்லா வளரும். உங்களுக்கு தண்ணியே ஊற்றலைனாலும் வளரும்னு சொல்லிட்டல, ட்ரையாக வளர்க்கணும். அப்படி ட்ரையாக இருக்கக்கூடிய அந்த சாயிலில் வளரக்கூடியதுக்கு தான் மெடிசினல் வேல்யூ அதிகமாங்க. அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்திங்கன்னா மெடிசினல் வேல்யூ கம்மியாகிடும் வீட்டில். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து காட்டு செடி மாதிரி வெளியிலலாம் காஞ்சி போன இடத்துல வளரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எங்கெல்லாம் என்னென்ன செடிகள்லாம் காஞ்சி இருக்கக்கூடிய மண்ணில் வளருதோ அது எல்லாமே வந்து குளிர்ச்சியான தாவரம். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதாவது வெயிலை தாங்கி வளர்கிறதெல்லாம் குளிர்ச்சி தரக்கூடிய தாவரமாக இருக்கும். 4 நாள் வந்து இதை தொடர்ந்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய வலி தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் டைமில் வந்து ரெகுலராக வந்து இந்த 3 நாட்களும் வலி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். அந்த டைமில் அவங்களுக்கும் அந்த வலி வந்து தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்கும். அளவுக்கு அதிகமாக எடுத்துடாதீங்க. எதுவுமே வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிம்பாங்க. அதனால் 2 நாள் 3 நாளைக்கு மேலே எடுக்க வேண்டாம், சரிங்களா? அதுக்கப்புறம் சைனஸ் இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடாதா, குளிர்ச்சி தாவரமா அப்படிலாம் நிறைய பேருக்கு டவுட் வரும். எனக்குமே சைனஸ் ப்ராப்ளம் உண்டுங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு 2 நாள் 3 நாள் எடுக்கும்போது அது வந்து சைனஸை உண்டு பண்ணாது. நான் தலையில் தேய்ச்சி குளிச்சிருக்கேன், இன்டேக்காக நாங்கள் வந்து ஜூஸ் குடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்லையும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்மளோட சேனலில் சைனஸுக்குன்னு சொல்லி ஒரு 2 வீடியோ, ஒரு ஷார்ட்ஸு வீடியோவும் இருக்குது. கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். நிரந்தரமாக சைனஸே வராமல் இருக்கிறதுக்கான ரெமெடியை தான் நான் அதில் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு நான் எப்போவுமே நம்ம பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும் இல்லையா, அது மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வெள்ளைப்படுதல் நோய் வந்து எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, அந்த நிறைய பெண்களுக்கு, அது 40ஸ்க்கு மேலே உள்ளவங்களுக்கு, அப்புறமா அந்த டீனேஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது வந்து அப்படியே உருக்கிருவாங்க ஆளையே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நோயையும் 3 நாள் தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுத்துருவோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, அல்சர் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்லாம். சரி, டெய்லி ஜூஸ் போட்டு தான் குடிக்கணுமா, ஐயோ எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து சட்னியாக ரெடி பண்ணலாம். சாதாரண சட்னி அரைக்கும் போது தேங்காய் சட்னியோடு இதை மிக்ஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை தக்காளி சட்னியோடு மிக்ஸ் பண்ணலாம். தெரியாது, இது வந்து ஒரு தண்ணி, அவ்வளோதான், தண்ணி மாதிரி யூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் புளிக்குழம்பு வைப்பாங்க. நிறைய டிஷ்ஷஸ் இதில் செய்யலாங்க. அதனால் அது கூட நம்ம வேணும்னா நம்ம சேனலில் நிறைய அதை போட்டு கூட நான் காமிக்கிறேன். எப்படி நம்ம நிறைய மூலிகைகள் நம்ம பயன்படுத்தி வீடியோஸ் போட்ட மாதிரி இதையும் கூட உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். அல்சர்லாம் க்யூர் ஆகும். அப்புறம் சிறுநீர் கழிக்கும் பொழுது வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் சில பேருக்கு. அந்த எரிச்சலை போக்கக்கூடிய தன்மை இந்த ஜூஸுக்கு உண்டு. அப்புறம் கண் எரிச்சல் இருக்கும், அவங்களும் இதை பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கண் எரிச்சலில் இருந்தெல்லாம் பரிபூர்ண விடுதலையை நீங்கள் பெறலாங்க.
நல்லெண்ணெயை கூட இதில் ஒரு கற்றாழையை அந்த ஜெல்லை போட்டு நல்லா காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா, இதெல்லாம் காய்ச்சி நமக்கு மார்க்கெட்லேயே கிடைக்கிது. குமரி தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணலாம், இதை வாரத்தில் ஒரு முறை வந்து தலைக்கு தேய்ச்சி நல்லெண்ணெய் குளிப்போல் அது மாதிரி இந்த ஆயிலை நம்ம தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா இந்த கண்ணெரிச்சல் சிறுநீர் எரிச்சலாம் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. சாதாரணமாகவே நமக்கு கால்சியம் குறைபாடு பெண்களுக்கு அதிகமாக வரும். அதையெல்லாம் போக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. ஸோ அதை பயன்படுத்துங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும். அது இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் நிறைய வந்து பாட்டில்ஸில் யூஸ் வரக்கூடிய அந்த நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் குடிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து உடம்புக்கு கெடுதல் இல்லையா, அதையெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த ஜூஸுக்கு உண்டு. இது வந்து ரொம்ப நல்ல ஜூஸு. டேஸ்ட்டாக நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க இந்த ஜூஸையும் குடிக்க ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டாம். அப்போ வீட்டில் பெரியவங்களுக்கு இருந்தாவே நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தோம்னா நீரிழிவு வராமல் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இப்போல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒபிசிட்டி தான். உடல் எடை, அந்த உடல் எடையை பேலன்ஸ்டாக வச்சுக்கும். எடை அதிகரிக்காமல் பார்த்துக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. நீங்கள் இண்டேக்காக எடுத்துக்கும் பொழுது உடலில் உள்ள அத்தனை கழிவுகள் கொழுப்புகள் எல்லாவற்றையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. வயிறு சம்பந்தமான அத்தனை நோய்களையும் குணப்படுத்தும். அஜீரணம், அப்புறமா குடல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நோய்கள், அதுக்கப்புறம் அலர்ஜி இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் இதை ரெகுலராக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, உள்ளே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து அவங்க வெளிவரலாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிறதுனால இதயம் பலப்படும். மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அப்புறம் பல்லில் வந்து சில பேருக்கு வந்து பல் பிரச்சனைகள் இருக்கும், இல்லை ஈறுகளில் பிரச்சனைகள் இருக்கும், வலி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, அது மாதிரி துர்நாற்றம் இருக்கும் வாயில், அவங்கெல்லாம் கூட ரெகுலராக இதை எடுத்துக்கும்போது நாளடைவில் அந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு க்யூர் ஆகுங்க. அப்புறம் வந்து புருவம், நான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கவலைப்பட்டு பார்த்துருக்கேன். புருவத்தில் எனக்கு முடியே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க. புருவத்தில் முடி இல்லாதவங்கெல்லாம் வந்து ஐப்ரோ பென்சிலை வச்சு புருவம் வரைஞ்சிக்குவாங்க. நான் பார்த்துருக்கேன், பெரியவங்க சின்னவங்க எல்லாரையுமே பார்த்துருக்கேன். உங்களுக்கான ஒரு ரெமெடி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஜெல்லை எடுத்து நல்ல புருவத்தில் ஒரு 5 minutes மசாஜ் பண்ணுங்க. 30 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்படி ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்குங்க. 1 monthல அந்த புருவம் வந்து உங்களுக்கு எந்த அளவு மாறி இருக்கு அடர்த்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவளையம் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த ஜெல்லையும் கொஞ்சோண்டு மஞ்சள், அது கஸ்தூரி மஞ்சள் தான் போடணும், ரெண்டையும் நல்லா வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அந்த தண்ணி வாட்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை அப்ளை பண்ணி 30 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்ல ஒரு குளிர்ந்த தண்ணியில் கழுவிடுங்க. சூப்பராகவே உங்களுக்கு க்யூர் ஆகிடுங்க, கருவளையம் மாறிடும். அதுக்கப்புறம் இன்னொரு டெமன் என்னென்னா, சில பேருக்கு வந்து வேர்வை துர்நாற்றம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். என்னெல்லாமோ பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனாலும் அந்த துர்நாற்றம் அதையும் மீறி எடுக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அக்கிளில் வந்து இந்த ஜெல்லை நம்ம தடவிட்டு நல்ல ஒரு 30 minutes அல்லது 1 hour கூட விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த துர்நாற்றம் வராமல் போயிடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு 25 மூலிகைகள் கொண்ட ஒரு பாத் பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி நமக்கு நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்வை துர்நாற்றமே இல்லை, நாங்கள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கலாம். அதை நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து வேர்வை துர்நாற்றம் இருக்காது. நல்ல ஒரு நறுமணம் நாள் முழுக்க இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு நறுமணம் இருந்ததுன்னா நம்ம புத்துணர்வோடும் சுறுசுறுப்போடும் தொடர்ந்து நல்லா ஆக்டிவாக வேலை பார்க்குறதுக்கு அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதுக்கப்புறம் நம்முடைய சருமம் வறண்டு போகாமல் எப்போவுமே ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும். அதை விட பெரிய விஷயம், வெயில் காலங்களில் ரொம்ப வேக்கும் தெரியுமா, அது ரொம்ப இரிட்டேஷனாகவும் டயர்டாகவும் ஆகும். நீங்கள் இந்த ஜூஸை வெயில் காலங்களில் ஒரு வாரத்தில் 2-3 தடவை எடுத்துக்கோங்களேன், ரொம்ப வேர்க்காது. ஆனால் உடம்புக்கு அது வந்து கெடுதல் பண்ணாது, நல்லது தான். அப்புறம் பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணம். பருனால் வரக்கூடிய அந்த ஒரு ஸ்கின்ல ஒரு மேடு பள்ளம் வரும் பாருங்களேன், அதையெல்லாம் சரி பண்ணி ஸ்கின் டோன் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஈவன் டோனாக மாற்றி கொடுக்குங்க. கலரும் நல்லாவே இருக்கும். அப்புறம் பொடுகுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களாங்க? பொடுகு இருந்துச்சு அப்படின்னாக்க என்னெல்லாமோ பயன்படுத்துவீங்க. அத்தனை விதமான ஷாம்பு, எண்ணெய், அது இதுன்னு 1000 கணக்கில் செலவு பண்ணிவிட்டு ஐயோ அது எண்ணெயை விட்ட உடனே வந்துடுது, ஷாம்பை விட்ட உடனே வந்துடுது
வலிக்குதுன்னு புலம்புற பெண்களை நிறைய நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கான ஒரு தீர்வு தான் இந்த ஜெல்லை எடுத்துக்கோங்க. இந்த ஜெல்லோட நீம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு சரியாகணும்ல. ஸோ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல வேர்க்கால்களெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு குளிச்சு பாருங்கள். அடுத்தடுத்து வாரம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் தலைக்கு என் பொடுகு வரவே வராது அப்படின்னு நான் கேரண்டி கொடுப்பேங்க. முடி உதிர்வை தடுக்கும். ஹேர் பேக்காக போட்டால் முடி உதிர்வை தடுக்கும். ஃபேஸ் பேக்காக போட்டால் ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கோங்க. இளமையாக இருக்கலாம் என்றைக்குமே. ஆனால் நம்ம வீட்டில் வளர்ப்போம், அழகுக்கு வளர்ப்போம், சும்மா இருக்கும், பயன்படுத்தவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்து நான் இன்றைக்கி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். இதை எப்படின்னா வெந்தயத்தை முந்தின நாளே ஊற வச்சுக்கோங்க. இந்த ஜெல்லை எடுத்து மறுநாள் நல்லா அரைச்சி ரெண்டையும் பேக் போட்டு 1 மணி நேரம் கழித்து 1/2 மணி நேரம் கழித்து குளிங்க. உங்களோட உடம்பு எந்த அளவு டைம் கொடுத்தா ஒத்துக்குமோ. ஏன்னா 1 மணி நேரம் வச்சா ஒத்துக்காதுன்னா 1 மணி நேரம் வைக்காதீங்க, 10 நிமிஷம் வைங்க. ஒத்துக்குன்னா 1/2 மணி நேரம் வைங்க. ஆனால் 1 மணி நேரத்துக்கு மேலே வேணாம், சரிங்களா? அப்படி போடலாம். ஃபேஸ் பேக்குக்கு சும்மாவே அதை நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நம்மளோட பாத் பவுடர் இருக்குல்ல, ஜெயாஸ் பாத் பவுடர், அதோட இந்த ஜெல்லை மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சில பேருக்கு சூரிய வெப்பம், அந்த சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுட்டு போவீங்க, ஆனால் உங்களை பாடாப்படுத்தும். எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ஜெல்லை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான சூரிய வெப்பத்தால் ஏற்படக்கூடிய கொப்பளங்கள் வராது. தீ காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதை வச்சிங்க அப்படின்னா ஜில்லுன்னு ஆகிடும். சீக்கிரமாக அதை அப்படியே அமுங்கி போய் எந்த ஒரு காயமும் இல்லாமல் சீக்கிரமாக ஆறிடும். அதுக்கப்புறம் மூட்டில் வந்து முட்டு வலி அப்புறம் வீக்கம்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஜெல்லை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா மிக விரைவில் உங்களுக்கு ரெமெடி கிடைக்குங்க. நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் கேள்விப்பட்டது, நான் அனுபவப்பட்டது, எனக்கு நான் பயன்படுத்திக்கிட்டது, இப்படி நிறைய விஷயங்களை பேசியிருக்கேன். நீங்கள் சொல்லலாம், ஒருத்தங்க நேற்று கேட்டாங்க, இதெல்லாம் போடுறீங்கல்ல, நீங்கள் இதை பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், நான் வீடியோக்காக எதுவும் பண்ணுறது கிடையாது. இந்த வீடியோ நிறைய போட்டு எனக்கு நிறைய வியூஸ் வந்து அதனால் நான் பணம் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் எனக்கு இல்லைங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன அப்படின்னா, என்னோட குழந்தைங்க என்னைய வந்து பார்த்து நிறைய அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நிறைய விஷயங்களை பரப்பணும். அதன் மூலமாக வந்து அவங்களோட பெற்றோர்கள், அவர்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரியான மூலிகைகளை பயன்படுத்தணும். நல்ல ஆர்கானிக்காக அவங்களும் இந்த மாதிரி தோட்டங்கள்லாம் வச்சு ஆர்கானிக்குள்ளே இயற்கைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ நான் பயன்படுத்தாமல், நான் எதையுமே யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு வீடியோக்காக மட்டும் எதையும் நான் போடவே மாட்டேங்க. நான் வந்து இந்த ஜூஸை எப்போல்லாம் யூஸ் பண்ண முன்னாடி ரெகுலராக எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த ஜூஸ் நாங்கள் குடிப்போம். நிறைய தடவை புளிக்குழம்பு செய்கிறதுக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நான் எதுக்கு பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மெனோபாஸ் பீரியடுக்கு கொஞ்சம் முன்னாடி வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ரொம்பவே இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது 3 நாள் காலையில் வெறும் வயிற்றில் கடகடன்னு ஸ்கூலுக்கு போகும்போதுனால இல்லை, காலையில் எந்திரிச்ச உடனேயே வேகமாக கட் பண்ணி கடகடன்னு எடுத்து வேகமாக வாஷ் பண்ணி அப்படி உள்ளே வச்சோன்னே டபக்குன்னு உள்ளே அல்வா மாதிரி உள்ளே போயிடுங்க, முழுங்கிட்டு போயிடுறது. அந்த மாதிரி 3 நாள் செஞ்சு பாருங்களேன். ஆனால் நிறைய பேர் வெள்ளைப்படுதல் நோய்க்காக வந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. கர்ப்பப்பை அந்த பிரச்சனையோ இந்த பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்ததில்லை. அது சாப்பிட்ட 3ஆவது நாள் எனக்கு சரியாயிடுங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த கடவுளை நினச்சி வியக்கிறதா, இயற்கையை நினச்சி வைக்கிறதா என்னன்னே எனக்கு தெரியாதுங்க. கடவுளோட படைப்பில் இந்த இயற்கை அப்படிங்கிறது நம்மளாம் நல்லா வாழணுங்கிறதுக்காக கடவுள் கொடுத்த வரம். அதை நம்ம பயன்படுத்தாமல் நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டுருக்கோங்கிறது தான் உண்மைங்க. ஸோ அதனால் அதை பயன்படுத்துங்க. அது மாதிரி ஃபேஸுக்கு கேட்கவே வேணாம். எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் 52 ஆயிடுச்சா, பார்த்தா உங்களை பார்த்தா தெரியல, ரொம்ப யங் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இது மாதிரியான மூலிகைகள் நான் நிறைய வந்து ஃபேஸ்க்கு போடுவேங்க. ஆனால் வந்து எனக்கு டைம் கொஞ்சம் பத்தாது. அதனால் வந்து ரெகுலராக போட்டேன் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கலாம். பட் நான் வந்து எப்பப்போ எனக்கு தோணுதோ, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையோ 1 மந்த்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரியான இதெல்லாம் நான் பயன்படுத்துவேன். ரெகுலராக தினமும் பண்ணதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பண்ணுங்கள் அப்படின்னா டெய்லி போட்டிங்கன்னா செம்ம க்ளோவாக. பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தீங்களா, என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு 1000 கணக்கில் 2000, 5000, 10,000ன்னு க்ரீமுக்கு யூஸ் பண்ண தயாராக இருக்கவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க. ஆனால் நம்ம செலவே இல்லாமல் இந்த
கற்றாழையை வளர்த்து அழகாக மாறிடலாங்க. இது மாதிரி நீங்களும் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் நிறையவே பேசிட்டு, கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நமக்கு அது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்கள் அத்தனையுமே என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் பயன்படுத்தினது தான் போடுறேங்க. அதனால் ஜெயாவை நீங்கள் நம்பினா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க சொல்லுவேன். என்னை நம்புகிற உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து தப்பான விஷயங்களை சொல்ல மாட்டேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.